get you, honey, right round when you're done. I try to protect you from the lies that you have won. Dream wreck's always sunny, you're second to none. So don't you fall alone, alone. Falling for you. Good morning. எப்படி இருக்கு வியூ? நல்லா இருக்கா? குட் மார்னிங் வித் த சி ஃப்ரண்ட். ஓகே, நம்ம கோழிக்கோட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்ப போகிறோம். மழை ஃபுல் டே பெய்யும்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ தப்பிக்க முடியாது. ஸோ அதனால் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, எடுத்தோன்னே யூட்டனா? ஓகே, ஆப்போசிட் டைரெக்ஷன். ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பராக இருக்குல்ல பீச் வியூ? இங்கே தான் நேற்று ரொம்ப நேரம் நின்றுட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த ரைட்டில் ஒரு குட்டி ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி தெரியுதா? ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணி டால்ஃபின் பார்த்தேன். பட் ஆனால் ஃபோட்டோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜேர்னி. எங்கே போகிறோன்னா நெக்ஸ்ட்டு ஒர்க்கவே போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டே நம்ம ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருந்தோம். ஆனால் பட் அதோட வீடியோலாம் அன்எக்ஸ்பெக்டடாக டெலீட் ஆகிடுச்சு. அது என்னோட மிஸ்டேக் தான். ஸோ அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இதாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன். இந்த தடவை கரெக்டாக எடுக்கிறேன். இன்னொன்று பாருங்கள், இங்கே பாருங்கள், ஷெல்ஃபிஷ் இதுதா க்ளோஸா. இது ரொம்ப இங்கே ஃபேமஸாக இருக்குது. வித்தியாசமாக எனக்கு வந்து இந்த மிஸ்டர் பீனில் வந்து ஒரு எபிசோட் இருக்கும். அது பஃபே சாப்பிடுவான். ஸோ அப்போ இதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு அது வந்து கெட்டு போயிருக்கும். ஸோ போட்டி போட்டு சாப்பிடுவான். கூட ஒருத்தனுக்கு இவனுக்கு போட்டின்ற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு சாப்பிடுவான். அதை சாப்பிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்தோன்னே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம். அது ஐ திங்க் போத் ஆர் சேம், அப்படி தான் நினைக்கிறேன், தெரில. ஸோ மலையில் வசமாக மாட்டுவோம். ஸோ எந்த அளவுக்குங்கிறது தான் தெரில. பட் இருக்கவும் முடியாது. டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக ரீச் பண்ண முடியும். ஏன்னா அங்கே டைம் கமிட் பண்ணியாச்சு. ஸோ வி ஹேவ் டு கோ. கொஞ்சம் டிலேனாலும் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கோழிக்கோட். கோழிக்கோடில் என்னென்னா அதான் பீச்சஸ் வேறு எதுவும் பெருசாக இல்லை. இருக்குது, பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ பீச்சு 2 பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கோழிக்கோட் பீச்சையும் பேப்பூர் பீச்சையும். பேப்பூர் பீச்சில் தான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டு, அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இல்லை. ஸோ அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கும். ஸோ அது ஒரு கவலை. மற்றபடி ஓகே, இட் வாஸ் அ ஓகே எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒருத்தரை மீட் பண்ணோம். அவர்கிட்ட நல்லா சேட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் குட், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட ஒரு ட்ராவலும் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வரும். அப்புறம் இன்னொரு ஜாப்பனீஸ் யமட்டோ, அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல லாங் கான்வர்சேஷன் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்க கல்ச்சரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஜஸ்ட் குட். லெஃப்டில் அழகாக இருக்கா லாங் பீச் சைடு வாக்கு. இப்போ கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கொச்ச பீப்புள் எங்கே இருந்தால் வருவாங்களான்னு தெரியாது. அவ்வளோ பீப்புள் வருவாங்க. ரொம்ப இதான பீச். ஓகே, பாய் கோழிக்கோட் பீச். ஜர்னி டுவர்ட்ஸ் எங்கே போகிறோம்னா நெக்ஸ்ட் ஒர்க்கவே விச் இஸ் இன் கண்ணூர். வித்தியாசமாக இருக்கா? ஆமாம். ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்.
ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம்ல. ஸோ அதனால தான் ஒர்க்கவே ட்ரை பண்ணுறேன். பீப்புள், புது என்விரான்மெண்ட், புது சேலஞ்சஸ், புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த ஐடியாலாம் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் ட்ராவலிங். அட் த சேம் டைம் பட்ஜெட் சேவாகவும் இருக்கணும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் ஒர்க்கவே ஹெல்ப்ஸ். நாட் 100%, அட்லீஸ்ட் 50%. ஸோ அது நல்ல விஷயம் தானே. அப்பா முடியாத இந்த மலையிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோன்னா அப்பா சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் மிஸ் பண்ணல. அதுதான் நான் ஏதாவது மறந்துடுவேன். இந்த பஸ் எல்லாம் கணிச்ச பேக்கு, இந்த பேக்கு, சைட் பேக்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். வேறு என்ன கோழிக்கோட் தந்துச்சுன்னா நிறைய சேட் மெமரிஸ். அதெல்லாம் நான் பீச்சில் நிறையா வந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஓகே. ஸோ ஓகே ட்ரிப் ஒன்லி. கையில் இது இருக்கா, அந்த ஹேண்ட்பார் நல்லா இருக்கா ஒயிட் கலரில். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் டிஆர்எல் செட்டப் இருந்த மாதிரி வாங்கலான்னு பார்த்தேன். பட் அது இப்போதைக்கு இல்லை. அண்டு இது வந்து கொஞ்சம் சீப்பும் கூட. ஸோ அதனால் ஃபைன். பைக் லுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அப்படியே கன்டினியூ பண்ணலான்ட்டு. வேறு இங்கே முஸ்லீம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் தெரியல, மேபி தட்ஸ் த ட்ரூத். அப்புறம் சாப்பாடு அப்பா இவங்க பிரியாணிலாம் சாப்பிடவே முடியாது, ரொம்ப கஷ்டம். லெமன் ரைஸ் சிக்கன் பிரியாணி. ஸோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா. அப்புறம் நேற்று வந்து லக்கிலி நம்ம ஊர் ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணேன். ஜிலேபி, திலாப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. ஒரு ஊர் ஞாபகம் கொடுத்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். நான் வேறு எங்கேயும் சுற்றி பார்க்கல. ஸோ பீச் தான். பீச்சில் போய் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். சன்செட் பார்த்தேன். அப்புறம் ரெயினில் நல்லா நனைஞ்சு ஒரு எபிசோட் இருக்கும். ஸோ அது வரும். ஸோ அது நல்ல ஒரு இது. ஸோ அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வி ஸ்டேட் ஃபார் 4 nights and we captured some memories. போதும். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ we have 136 kilometers to go. ஓகே, நான் போகலாம். போயிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, ஐஸை ஓப்பனாக வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ ஸ்மோக் வருது பாருங்க. வேறு லெவல் தான். இந்த மாதிரி ஒரு ரோடை பார்க்குறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் போல கேரளாவில். அப்பா எப்போயாவது ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் இந்த மாதிரி வருது. அப்போ அவ்வளோதான். அவர் பழையபடி ரோட்டில் போட்டு காலி பண்ணி எடுத்து நம்மளை. அப்புறம் வந்து என்னோடய ஃபேமஸ் இல்லை, என்னோடய ஃபேவரட் யூடியூபர் இச்சி பூட்ஸ். ஸோ அவங்கள பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பாவம் கீழே விழுந்துட்டாங்க ஆஃப்ரிக்கா ட்ரிப் அப்போது. ஸோ அவ்வளோதான். ஆஃப்ரிக்கா ட்ரிப்பை வந்து ஓவரன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும் என்னான்ட்டு. செம அப்படி தான் இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி தான் சுற்றணும்னு ரொம்ப ஆசை. பட் நிறைய பேர் வாங்குறது தெரில. லெட்ஸ் see. ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்லி திங் வந்து ஃபினான்ஸ் தான். ஸோ அந்த டென்ஷன், அந்த ப்ரெஷர் வந்து மைண்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே ஐ திங்க். எப்படி ரோடு நல்லா இருக்குல்ல? ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ரோடு. மாஹின்னு ஒரு ஊரா? மாஹின்னு என்னோடய சைல்ட்ஹுட்டு
புசுன்னு இருப்பான் ஹைட்டாக. மகேந்திரன் நல்ல பையன். அவன் வந்து ஹாக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஹீஸ் கோல் கீப்பர். நல்லா ஃபன்னியாக பேசுவான். ஆனால் நல்ல டைமிங், ஸ்கூல் டைமிங்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த டைமில் இந்த ஜோ அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருப்பேன். அந்த எனர்ஜிலாம் எங்கே போச்சுன்னே தெரில. எந்த அளவுக்கு எனர்ஜியாக இருப்பேன். ஓ காட். தொடர்ந்து அடிபட்டுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஓகே. அப்பா நல்ல லாங் ரோடு சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய ஸ்பீடு டிடெக்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஸ்பீடு போனால் மாட்டிக்குவோமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. லெட்ஸ் see. NH 66 தான். இந்த அளவுக்கு இப்போ ரோடு ஃபுல்லாக போட்டாங்கன்னா சூப்பர்ப்பா, செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குது ரோடு. ஓகே. ஸ்கூல் லைஃப். ஸ்கூலில் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட். அதுவும் +1 +2லாம் சான்ஸே கிடையாது. என்ஜாய்மெண்ட் நான் அதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணேன். பட் எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. பண்ணேன். தெர் ஆர் மெனி டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஒன்றும் அந்தளவுக்கு 100% நல்லா ப்யூரான செட்டெலாம் அமையலை. பட் +1 +2 வந்து சான்ஸே இல்லை. நல்லா படித்தேன், வெறித்தனமாக படித்தேன். பப்ளிக்கு வந்து எங்கேருந்து ஐடியா வந்துச்சுன்னே தெரில. ஏதோ சம்திங் படிக்கணும், மார்க் எடுத்துடணுன்றது மட்டும் தோணுச்சு. அது இல்லாமல் ஒரு போஸ்ட் வந்து என்னென்னா 1100 புரியுதா, 1100 டச் பண்ணால் லூசு பையன் அவ்வளோ ஆரன் அடிக்கிறேன். தான் கண்டுக்கிறேன் நான் போகிறேன். அப்பா வந்து பல்சர் பைக் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வெறியிலே நோட்டில் எழுதி படித்து அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான விஷயம். அப்புறம் இது வந்துச்சு, எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஃப்ரீ டைம் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு, ஜாக்கிங்லாம் போய் உடம்பு குறைக்கலாம்லாம் ட்ரை பண்ணி வெளியில் ஊர் சுற்றிக்கிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் நல்ல டைம். ஒரு கோர்ஸ் பண்ணேன், WTC ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த சென்டரில் வந்து டிப்ளமோ இன் ஜாவா, பேசிக் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அது பண்ணேன். அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸு க்ரியேட் ஆனாங்க. யோகராசா, பிரேம், இந்த நேம்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செம ஃபன்னாக இருந்துச்சு. நல்ல லைஃப் அந்த டைமில். மறக்க முடியாததெல்லாம் சான்ஸே இல்லை. நிறைய ஆன் த வே வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த வித்தின் த இன்ஸ்டன்ஸில் ஏதாவது ஒன்று தப்பாக டெசிஷன் எடுத்துடுற அதுக்கு பெரிய ப்ராப்ளமாக வந்துடுது. ஸோ தட்ஸ் ராங். நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து கண்ணூர் போகிறோம், அங்கே போய் ஒர்க்கவே ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒர்க்கவே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இடம். ஏன்னா இது வந்து ஒரு சோப் ஃபேக்ட்ரி. ஹோம்மேடு ஆர்கானிக் சோப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வந்து சும்மா சில ஹெல்ப்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சில விஷயம் கேட்டிருக்காங்க, ப்ரொமோஷனல் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், ஹெல்ப் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போய் ஏதாவது பண்ண முடியுதாங்கிறது பார்ப்போம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பிளானுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ லெட்ஸ் see what happens. அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ நாள் அப்படிங்கிறது தெரில, என்ன பிளானுங்கிறது தெரில, என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில. ஸோ அப்படியே போகிற போக்கில் போகிறேன். அதனால் இது
இது வந்து இந்த டெசிஷன் என் கெரியரை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பயங்கரமாக டேர்ன் ஆகலாம். கெரியரு என்ன வேணால் நடக்கலாம். எனிதிங் குட் ஹேப்பன். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா எந்த விதத்துலேயும் நமக்கு நிம்மதியே இல்லை, ஒரு ஹாப்பினஸ் இல்லை. அது இல்லாமல் என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஓப்பனாக சொன்னால் சீரியஸாக ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்டேஜை கடந்தேன் ஒர்க்கில். அவ்வளோ சண்டை போட்டு ஆஃபீஸில் பயங்கரமான ஃபைட்டு ஏப்பா பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால் ஐ லாஸ்ட் மை கிரிப். மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் வேலை பார்க்கும். ஸோ அது இல்லை. அதனால் விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ விட்டுட்டேன். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஓகே, கோயம்புத்தூர்னு போட்டிருக்குப்பா. ஓகே, இங்கேருந்து போவோம் போல. சரி, நம்ம அப்படி ட்ராவல் பண்ணணுமா? எடுத்துருவாங்களா இல்லை அப்படின்னு தெரியலையே. பஸ்லாம் இப்படி ஏறி வந்து நிற்கிது. எப்படி போகிறது? ஒரு பக்கமாக நிற்கவே மாட்டாங்க உள்ள. செட்டப் எடுத்தவங்க தான் செட்டன்ஸ். செக் பண்ணுறாருல வருதா அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமான வேலை தான். கரெக்டாக இருக்கணும். எங்கேயும் போக முடியாது, எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. பெரிய பிரச்சனையாயிரும். என்னப்பா கூட ஒரு சப்போர்ட்டர் கூட ஆள் இல்லை, ஒரே ஆள் தான். ஸ்டஃப் கையில் தான் சுற்றுவார் நினைக்கிறேன். ஏதோ போடுறாரு. ஓகே, சுற்றுறாரு. அழகாக சுற்றுறேன். இப்படி வராங்க, இது எப்படி? ஓகே, ஒரு பக்கமாக நின்னா மொத்த பிரச்சனையும் சால்வ்டு. நீங்கள் பண்ணுற சேட்டை இருக்கே வேறு லெவல் தான். ஏன்டா அப்படி படுத்துறீங்க? எங்கே பாரு என்ன குடும்பம் இருக்குது. எங்கே ஏறி வரீங்க? எவ்வளோ பேர் அங்கே நிற்கிறாங்க, கண்ணு தெரியலையா? சேட்டை. ஓகே, ஆட்டோ பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது.